மனிதர் எங்கே பார்த்தாலும் நாட் ஒன்லி ஈவெண்ட்ஸ்ல எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே விடவே மாட்டார். த ஹம்பிள் பர்சன், அ குட் ஹியூமன் பீயிங். நம்மளுடைய சன் ஸ்மார்ட் குரூப் எம்டி திரு சரவணன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நல்ல ஒரு பலமான ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சரவணன் சார் ஆன் ஸ்டேஜ். சரவணன் சார் அவர்களை ஆனர் பண்ணுறதுக்காக ஐ நோ இன்வைட் முருகன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மகளிர் தின விழா தொடர்ந்து நிறைய மேடையில் பேசுகிறோம். எனக்கு எல்லா தலைப்பும் கொடுத்துட்டாங்க, எல்லா தலைப்புலையும் பேசிட்டேன். இப்போ முருகன் சார் இல்லை இதுலேயும் நீங்கள் பேசணும், என்ன தலைப்புன்னு தெரியல. சரி, இங்கே வந்து என்ன தோணுதோ அதை உங்களோட பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு தோணுச்சு. மேடையில் ஏறி ஒவ்வொருத்தரும் பேசினது அதுக்கு பின்னாடி இருந்த வழிகள். மேடை ஒரு சந்தோஷம், ஆனால் அது உணர்வுக்குள்ளே இருந்த வழிகள். வலிமையை தலைப்பாக வச்சு பேசிடுவோம். சரி, வலிமை தலைப்பாக வச்சு தோணுதுன்னா என்ன மைண்டில் தோணுது அப்படின்னு தெரியல. நான் 4 விஷயந்தான், ரொம்ப நேரம் எடுக்கல. அந்த 4மே ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒவ்வொருத்தங்க எழுதின கடிதம். அம்மாவை பற்றி இருக்கும்போதும் அம்மா இல்லாத போது மகள் எழுதின கடிதம். காதலியை பற்றி காதலன் எழுதிய கடிதம். கணவனை பற்றி கணவன் மனைவியை பற்றி எழுதின கடிதம். இந்த 4 மட்டும் வாசிச்சுட்டு நான் இறங்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு மகள் எழுதுகிற கடிதம். அந்த கடிதத்தில் முதல்ல, அம்மா அதிகாலையில் என்னை எழுப்புவாய் பள்ளிக்கு செல்ல. நான் எந்திரிக்க மாட்டேன். நீ உரக்க குரலில் அதிகார தோரணையில் என்னை எந்திரிக்க சொல்லி மிரட்டுவாய். ஆனால் எனக்கு தெரியும் அம்மா, உன் அதிகாரமும் என் அன்புன்னு தெரிஞ்சு நான் ஒரு குட்டி தூக்கத்தை தூங்குவேன். நான் எந்திரிக்கலன்னு தெரிஞ்சதும் அன்னை என்னை கட்டி அணைத்து குளிக்க வச்சு ஆடை அணிவித்து அழகு பார்ப்பாய். நீ அழகு பார்க்கும்போது ஆட்டோ சத்தம். என்னை ஏற்றி செல்லும் ஆட்டோ வந்து விட்டுச்சோ நினச்சி உணவூட்ட ஆரம்பிப்பாய். நான் வேண்டாம் என்று அடம்பிடிப்பேன். நீ உணவு ஊட்டும்போது இதுதான் கடைசி வாய் என்று தட்டில் இருக்க கடைசி சோறு வரைக்கும் எனக்கு ஊட்டி விடுவாய். இது நீ இருக்கும்போது இருந்த நினைவுகள். அம்மா, இப்போது நீ இல்லை. இப்போது உன் வலிமையை நான். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மகளிர் தின விழா தொடர்ந்து நிறைய மேடையில் பேசுகிறோம். எனக்கு எல்லா தலைப்பும் கொடுத்துட்டாங்க, எல்லா தலைப்புலையும் பேசிட்டேன். இப்போ முருகன் சார் இல்லை இதுலேயும் நீங்கள் பேசணும், என்ன தலைப்புன்னு தெரியல. சரி, இங்கே வந்து என்ன தோணுதோ அதை உங்களோட பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு தோணுச்சு. மேடையில் ஏறி ஒவ்வொருத்தரும் பேசினது அதுக்கு பின்னாடி இருந்த வழிகள். மேடை ஒரு சந்தோஷம், ஆனால் அது உணர்வுக்குள்ளே இருந்த வழிகள். வலிமையை தலைப்பாக வச்சு பேசிடுவோம். சரி, வலிமை தலைப்பாக வச்சு தோணுதுன்னா என்ன மைண்டில் தோணுது அப்படின்னு தெரியல. நான் 4 விஷயந்தான், ரொம்ப நேரம் எடுக்கல. அந்த 4மே ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒவ்வொருத்தங்க எழுதின கடிதம். அம்மாவை பற்றி இருக்கும்போதும் அம்மா இல்லாத போது மகள் எழுதின கடிதம். காதலியை பற்றி காதலன் எழுதிய கடிதம். கணவனை பற்றி
கணவன் மனைவியை பற்றி எழுதின கடிதம். இந்த நாளை மட்டும் வாசிச்சுட்டு நான் இறங்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு மகள் எழுதுகிற கடிதம். அந்த கடிதத்தில் முதல்ல, அம்மா அதிகாலையில் என்னை எழுப்புவாய் பள்ளிக்கு செல்ல. நான் எந்திரிக்க மாட்டேன். நீ உரக்க குரலில் அதிகார தோரணையில் என்னை எந்திரிக்க சொல்லி மிரட்டுவாய். ஆனால் எனக்கு தெரியும் அம்மா உன் அதிகாரமும் என் அன்புன்னு தெரிஞ்சு நான் ஒரு குட்டி தூக்கத்தை தூங்குவேன். நான் எந்திரிக்கலன்னு தெரிஞ்சதும் அன்னை என்னை கட்டி அணைத்து குளிக்க வச்சு ஆடை அணிவித்து அழகு பார்ப்பாய். நீ அழகு பார்க்கும்போது ஆட்டோ சத்தம். என்னை ஏற்றி செல்லும் ஆட்டோ வந்து விட்டுச்சோ நினச்சி உணவூட்ட ஆரம்பிப்பாய். நான் வேண்டாம் என்று அடம்பிடிப்பேன். நீ உணவு ஊட்டும்போது இதுதான் கடைசி வாய் என்று தட்டில் இருக்க கடைசி சோறு வரைக்கும் எனக்கு ஊட்டி விடுவாய். இது நீ இருக்கும்போது இருந்த நினைவுகள். அம்மா இப்போது நீ இல்லை. இப்போது உன் வலிமையை நான் உணர்கிறேன். ஏன் என்னை எழுப்ப ஆளே இல்லை, அதனாலேயோ தெரியல நான் தூங்கவே இல்லை. நானே எந்திரிச்சு குளித்து நானே ஆடை அணிவித்து என் அழகை கண்ணாடி முன்னில் நின்று பார்க்கிறேன். என் அன்னை இல்லை. என் கண்ணீரும் என் அழகை துடைக்கிறது, அழிக்கிறது. ஆட்டோ சத்தம் கேட்டதும் பசிக்குது, சமையல் அறைக்குள் ஓடுறேன். ஊட்டிவிட நீயும் இல்லை, உணவும் இல்லை. நான் ஆட்டோவில் ஏறிட்டு அம்மா நீ நிற்ப என்று தலையை வெளிநீட்டி கை நீட்டி டாட்டா காட்டுவேன். அப்போது நீ இருக்கும்போது டாட்டா காட்டுவாய். எனக்கு அன்னை கடவுள் மாதிரி தெரிஞ்சை. அம்மா பள்ளிக்கு சென்று விட்டு இப்போது வந்து வீட்டை திறக்கிறேன். வீட்டு இருட்டறையில் இருக்கு. இப்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவனிடம் கேட்கிறேன், என் அன்னையை இப்போது திருப்பி கொடுத்து விடு. நீ இல்லாத போதுதான் தெரியுது அன்னை ஆண்டவனை விட உயர்ந்த சக்தி என்பதை. இது மகள் எழுதின கடிதம். காதலன் தன் காதலின் வலிமையை எழுதின கடிதம். அதை வாசிச்சிடும். அவர் எழுதும்போது ஒரு மன்னர் தன் காதலி இறந்து விட்டால் அவளுக்கு ஒரு கல்லறை கட்ட வேண்டும் என்று மன்னன் உயர்ந்த வேதனையில் இருக்கார். கல்லறை கட்டணும் வேணும் இல்லையா? அதுக்கு வரைபடம் ஒன்று வேணும். ஓவியரை அழைத்து வாருங்கள், வரைபடம் ஒன்று வரையணும். என் காதலிக்கு உயர்ந்த கல்லறை கட்டணும். வரைபடம் வரைய வரும்போது ஓவியருக்கும் மன்னருக்கும் இடையே உள்ள ஒரு சிக்கல். ஏன் தன் காதலி இறந்த நாள் இவர் உயர்ந்த அகிலத்தில் உள்ள உயர்ந்த வேதனை எதையோ அதை சுமந்து கொண்டிருக்கிறார். ஓவியம் வரைவரோ முதல் நாள் முதல் இரவில் காலடி எடுத்து வைக்கிறார். அவர் சந்தோஷத்தின் உச்சம். அவர்னால் இந்த வரைபடத்தை வரைய முடியவில்லை. 3 முறை வரைபடத்தை கொடுக்கிறார். வரைபடம் நல்லா இல்லை. மன்னர் கோபப்பட்டு நாளைக்கு என் கற்பனையை வரைபடமாக உருவாக்கவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை விதித்து விடுவேன் என்றார். அவர் சோகத்தில் வீட்டுக்கு போயிறார். வீட்டுக்கு போய் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ண. மனைவி கொஞ்சம் வருது. ஏன் சோகமாக இருக்கீங்க? இல்லை, மன்னர் எனக்கு மரண தண்டனை விதிச்சிட்டார். நாளைக்கு நீங்கள் போக வேண்டாம், நான் போகிறேன்னு என்றார். அதிகாலையத்து அதே மாதிரி அவர் மனைவி வந்து நிற்கிறார். மன்னரிடம் கேட்கிறாள், எங்களுக்கு 7 நாள் கால அவகாசம் தாருங்கள் உங்கள் கற்பனையை வரையறதுக்கு. இல்லை என்றால் இருவருக்கும் மரண தண்டனை அளியுங்கள். ரைட். அவங்க போய் அப்படியே ஓவியம் வரைய பயிற்சி கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா போனதும் முதல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அறையில் வச்சு பூட்டிடுறேன். ஓவியம் வரைகிற எல்லாத்தையும் எடுத்து பூட்டிடுறேன். இந்த 7 நாள் நம்ம வாழ்க்கையை வாழுவோம். ஆயக்கள் 64 உள்ள அனைத்து வாழ்க்கையும் அழகாக வாழ்கிறார்கள். 7வது நாள் வரல. மன்னர் கோவப்பட்டு காவலாளிகள் கூப்பிட்டு இருவருக்கும் மரண தண்டனையை இன்றே நிறைவேற்றுங்கள் என்றார். எழுத்து பாருங்க எவ்வளோ அழகான, இன்றே நிறைவேற்றுங்கள் என்று. காவலாளிகள் போய் ஒவ்வொரு அறையாக தேடுறார்கள். இருவரையும் காணும்.
ஒரு ஓவியம் ஒன்று இருக்குது. அந்த ஓவியத்தை கொண்டு வராங்க. அப்படியே ஓவியத்தை கொண்டு வந்து இங்கே வச்சதுமே மன்னருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என் கற்பனையில் எது கல்லறையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தனோ அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அவர்களை விழாக்குளமாக கொண்டாடுங்கள். அவர்களின் மலர்களை நடக்க வச்சு ராஜ்யத்துக்குள் உள்ளே அழைத்து வாருங்கள். கட்டளை இடுகிறார் மறுபடி. ஆனால் அங்கே போய் தேடும்போது இருவரும் காணோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிணற்றில் இறந்து கிடக்கிறாள் அவள் மனைவி. அவளை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது கொஞ்ச தூரம் வந்தது கணவன் இறந்து கிடக்கிறான். மன்னருக்கு ஆச்சரியம். சரி, அவங்க என்னதான் இருக்குன்னா அந்த கடிதத்தை எடுத்துட்டு வாங்க. அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த கடிதத்தை எடுத்துட்டு அந்த கடிதத்தை வாசிங்கிறாங்க. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு, எந்த பெண்ணும் இங்க மிக நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இல்லை, வாழ்ற சிறிது நாளாவது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழணும், அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் இந்த பூமியின். அதுக்கப்புறம் எழுதியிருக்க பாருங்க. அவர் எழுதுகிறார், நீ இறந்து விட்ட அந்த வேதனை எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நான் உனக்கு கல்லறை கட்டணும். என்னிடம் பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட இயற்கை கொடுத்த அந்த ஞானம்தான் இருக்கு. ஓவியத்தில் நான் உனக்கு ஒரு கல்லறை வரைகிறேன் என்று ஓவியத்தில் பிரம்மாண்டமான ஒரு கல்லறை வரைகிறார். அந்த கல்லறை தான் மன்னர் கையில் இருக்க வரைபடம். அதுதான் பிற்காலத்தில் காதல் சின்னமாக தாஜ்மஹால் உருவானுச்சு என்று ஒரு கவிஞன் கவிதையாக. கணவன் மனைவிக்கு எழுதின கடிதம் முடிஞ்சு. எப்ப ரொம்ப முதியோர் தன் மனைவியை பற்றி எழுதுறார். அப்போ அவர் எழுதும்போது எப்படின்னா, வெள்ளை வேட்டி அணிந்து நான் வெளியே செல்ல வருவேன், மனைவி நீ வந்து என்னை தடுப்பாய். ஏன் தடுக்கிறேன்னு என் முகத்தை உற்று பார்த்து ஏதோ ஒன்று குறைவுள்ளது போல் கண்டுபிடித்து என் நெற்றியில் இல்லாத திருநீரை எடுத்து நீ பூசுவாய். அப்போது வெளியே போய் சொல்லுவார். அவர் எழுதுகிறார், கண்ணே இப்போது நான் அழுக்கு சட்டையில் வெளியே போறேன், ஆனாலும் என் நெற்றியில் வெள்ள திண்ணீர் இல்லை, உன்னை எரித்த சாம்பல் நெற்றியில். முதலாம் நான் வீட்டுக்கு வரும்போது என் செருப்பு சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்து உள்ளே அழைப்பால் நான் தட்டுவதற்கு முன்பு, இப்போது கண்ணே நான் கதவை தட்டுகிறேன், உள்ள ஆள் இருந்தும் திறப்பதில்லை, அதனால் வீதியவே என் வீடாக்கி கொண்டேன். ஒரு சின்ன வார்த்தைகள் தான், வீதியவே வீடாக்கி கொண்டேன். நான் வரத்துக்கு முன்னே என்ன உணவு வேண்டும் என்று கேட்டு எனக்கு வகை வகையாய் நீ சமைச்சு தருவாய். நீ இல்லாத போதுதான் பசிக்குது, சோறாது கிடைக்குமான் கையேந்தி நிற்கிறேன், கிடைக்கவில்லை. உச்சத்தில் தாண்டி ஒரு வார்த்தை எழுதுகிறார். பெண்ணே, அவள் மனைவியை பற்றி எழுதுகிறார். கண்ணே, நீ இருக்கும்போது என் இதயத்தில் இருந்தாய், நீ இல்லாத போது உறவுகள் இருந்தும் நண்பர்கள் இருந்தும் சுற்றுவட்டம் இருந்தும் அனாதையாக வாழ்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கின்றால் அந்த இடம் இதுதான் என்பதை உணர வைத்து விட்டாய் என்று எழுதுறான். இப்போ இந்த 4 கடிதத்துக்கும் மேக்ஸ்வெலுக்கும் எப்படி சம்மதம்? அங்கே இழந்த குழந்தை, தாய் இழந்த குழந்தை, அப்படி ஒன்று பூமியில் இருக்குன்னா மேக்ஸ்வெல் அதை ஏன் குழந்தை தான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையை உருவாக்கி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி மகிழ்வோம் என்று கட்டுவோம்னு சொல்லி கட்டினாங்க. உண்மையிலே பிரம்மாண்டமாகவே கை தட்டலாம். பாராட்டும் போது மனசாரவே பாராட்டு. அந்த டீம் சவாலான டீம், மிகப்பெரிய வேலை செஞ்சாங்க. அது தனி மேடை. சரி, காதலன் காதலிக்கு எழுதின கடிதம், இதுக்கும் மேக்ஸ்வெலுக்கு எப்படி சம்மதம்? காதலன் காதல் இல்லை, வழிதாங்கி தன் திறமையால் அவமானத்தால் பிடிவாதத்தால் அசிங்கத்தால் இந்த பூமியில் புதைக்கும் போது உன்னால் முளைத்து வர வேண்டும் என்று நீ நினைத்தால் அதுக்கு முதல் மேக்ஸ்வெல்லின் விருதுகள் உனக்கு துணையாக இருக்கும் என்று விருதுகள் வழங்கும் மேடையாக அமைத்தார்கள். 3வது கடிதம், முதியோர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள். அப்படி நீங்கள் கைவிடப்பட்ட முதியோர்கள் ஒன்று இருக்கு என்றால்
அது எங்கேயோ இருக்க ஒருத்தவங்க கிடையாது, அது என் குடும்பம் என்று இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்தில் அரவணைச்சு கொண்டு போகும் மேக்ஸ்வெலுக்கும் மேக்ஸ்வெல் டீமுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லி பிரம்மாண்டமான ஒரு கைத்தட்டலோட இங்கே வந்திருக்கும் நண்பர் அண்ணனுமாக சஞ்சய் சார் அவர்களுக்கும், அனிதா மேம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து விருந்தினர்களுக்கும், அருணா மேம் உண்மையிலே மிகப்பெரிய விஷயம், அதே மாதிரி அம்மா அவங்களுக்கும்